10th சயின்ஸில் 2 லெசன் பார்த்தாச்சு. இது 3rd லெசனு வெப்ப இயற்பியல். இதில் வெப்பநிலையை பற்றியும் வெப்ப விரிவு வெப்பத்துக்கு உள்ளான விதிகள் பற்றியும் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு கெல்வின்ங்க. இது இல்லாமல் கெல்வின் இல்லாமல் செல்சியஸும் ஃபேரன்ஹீட்டும் இருக்குது. செல்சியஸ் டு கெல்வினுக்கு மாற்றுறதுக்கு +273. அதே ஃபேரன்ஹீட்லேருந்து கெல்வினுக்கு மாற்றணும் அப்படின்னா ஃபேரன்ஹீட்டோட 460 கூட்டி 5/9 பெருக்கணும். 0 டிகிரி கெல்வின் ஈக்குவல் டு என்னன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. -273 டிகிரி செல்சியஸ். வெப்ப சமநிலைன்னா 2 பொருளுக்கும் இடையில ஆற்றல் பரிமாற்றமே இருக்காது. சமமான வெப்பநிலையாக இருக்கும். வெப்பப்படுத்தல் 3 வகை இருக்குது. வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. வெப்பம் ஒரு டேஷ் அலகுன்னு கேட்பாங்க. ஸ்கேலார் அலகு. வெப்ப ஆற்றலோட எஸ்ஐ அலகு கேட்டாங்கன்னா ஜூல். இது இல்லாமல் கலோரி இருக்குது, கிலோ கலோரி இருக்குது. 1 கிராம் நீரை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்தத்துக்கான வெப்பம் கலோரி. இதே 1 கிலோ அப்படின்னா கிலோ கலோரி. பொருளின் வெப்ப விரிவு திடப்பொருளில் 3 வகை. நீள் வெப்ப விரிவு, பரப்பு, பருமன்.